Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு நல்ல பிஞ்சி கத்திரிக்காயாக எடுத்துக்கணும். ரொம்ப முத்தன கத்திரிக்காயாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சின்ன சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா இது சீக்கிரமாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து சூடாக சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாணலியில் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தனோம்னா அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் வந்து கத்திரிக்காவை பின்னாடி இருக்க காம்பை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி கீறி விட்டுட்டு எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பாதி அளவுக்கு கத்திரிக்காய் சாஃப்டாக வேகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக உப்பு தூவியும் வணக்கிக்கலாம், உப்பு தூவாமையும் வணக்கிக்கலாம். உப்பு தூவும் போது கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கும், அதனால் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெடித்து பாதி அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து அந்த கத்திரிக்காவை மட்டும் எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த கத்திரிக்காயை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே கிராம்பு ஒரு 3 போட்டுக்கலாம், பட்டை கொஞ்சமாக போட்டுக்கலாம், பிரியாணி லீஃப் வந்து ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு பிச்சு போட்டுக்கலாம், சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு புளி வந்து சேர்க்க போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். ஃபஸ்ட்டு நல்லா அந்த வெங்காயம் வதங்கணும், அதுக்கு வந்து கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி சாஃப்ட் ஆகணும். நான் வந்து சின்ன சின்னதாக 3 தக்காளியை வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கொத்தமல்லி வரமிளகாய் எல்லாம் சேர்த்து அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதங்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கும் போது அந்த வெங்காயம் தக்காளியும் சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கிடும், மசாலாவோட ஸ்மெல்லும் வந்து சீக்கிரம் போயிடும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதிகமாக இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம கெட்டி ஆகிறதுக்கு எதுவுமே நம்ம சேர்க்கலை, வெறும் அந்த குழம்பு மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அது மட்டும்தான் கெட்டியாக்கும் குழம்ப. நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாக நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.